ரிஷபராசி அன்பர்களுக்கு என்றைக்குமே உங்களுக்கு ஆளுமை திறன் சிறப்பு தாங்க. எந்த விஷயத்தை எப்படி செயல்படுங்கிறது உங்களுக்கு மற்றவங்க சொல்லி தான் தெரியலாம் இல்லை, உங்களுக்கு இயல்பிலேயே அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பிறப்பிலே வைராக்கியத்தோட வாழக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் போய் கையேந்து நிற்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான். யாரோட உதவிங்கிறது உங்களுக்கு கிடையாது. நீங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் தான். நீங்கள் ஒரு சுயம்புனே சொல்லலாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அடிபட்டு உதப்பட்டாவது முன்னுக்கு வரக்கூடியங்க உங்களுடைய சொந்த முயற்சியால் தான் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடியங்களா இருப்பீங்க. எந்த வேலை செஞ்சாலும் அர்ப்பணிப்பு உணர்வுங்கிறது இருக்கும். பெரும்பாலும் உங்களை பொறுத்த வரைக்குமே யாருமே மிரட்டி வேலை வாங்க முடியாது. அன்பாக சொன்னால் எதை வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுத்த வரைக்குமே பலவந்தமாக எந்த வேலையும் செய்யவும் மாட்டீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதை தான் செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு ராசிதிபதியாக இருக்கிறதால பெரும்பாலும் உங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையும் அப்படி தான். ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடோட வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். தன்னுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கனாலும் இந்த ரிஷபராசி என்பது தான். வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும், எல்லாரையுமே அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர் இவங்கன்னே சொல்லலாங்க. ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏகப்பட்ட கஷ்டத்தோடு தான் நீங்கள் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே கஷ்டங்கிறது கொஞ்சம் ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த நேரம் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. பண கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசில் கஷ்டங்கிறது இந்த நேரம் இருக்குது. பண கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனாலுமே எவ்வளவு பாடுபட்டாலும் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் இருக்கிறீங்க. ஒரு கஷ்டத்தை தீர்த்து வச்சா, ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சா இன்னொரு பிரச்சனைங்கிறது அடுத்த பக்கம் வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. நல்லா சம்பாரிச்சாலுமே கை நிறைய பணத்தை கொண்டு வந்தாலுமே அடுத்த நிமிஷம் அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியாமல் தான் பெரும்பாலானவங்க தவிக்கிறீங்க. கையில் காசு பணம் தங்காத சூழ்நிலை, கொஞ்சம் கூட சேமிக்க முடியல, எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயப்பட்டுருக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஒரு பிரச்சனை சரி செஞ்சிடலான்னு தான் நீங்கள் இந்த நேரம் போராடுறீங்க. ஆனால் மனசில் கஷ்டம் இருக்கிறதால ஒரு முழுமையாக கவனம் கொடுக்க முடியல. ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்க. வழக்கமாக செய்கிற வேலையில் கூட கவனம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஏதாவது எண்ணம் ஓட்ட மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரம் தான். அதுவுமே இந்த வார காலகட்டங்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது ஒரு வகையில் நல்லது தான். அப்படி பார்க்குறப்ப ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது நல்லது, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ராசிநாதனான சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். லாபாதிபதி குரு தன குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறதால இந்த நேரம் பொருளாதாரத்தில் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா ஒரு சிறப்பான நிலையை கொண்டு வர முடியும். ஆர்வத்தை கொண்டு வந்தால் போதுங்க. எதையும் அப்புறம் செய்யலாங்கிறது இந்த நேரம் விட்டுட்டு நடந்து முடிஞ்ச விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து இருக்கிறத விட அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு யோசிக்கிறது நல்லது. ஏன்னா பொருளாதார நிலையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நிலையை கொண்டு வர முடியும். பெருசாக சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தசாபத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கலாம். மற்றபடி வலிமையான ஜாதகங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம், வலிமையான கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால் சிந்தனை நல்ல விதமாக வச்சுருக்க பாருங்கள். நல்லது நடக்கும், நம்புங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுப கிரகம் இந்த நேரம் வலிமையோடு இருக்கிறதால இந்த நேரம் நல்ல பலன் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கையிலையுமே உங்களுக்கு காசு பணம் தங்கக்கூடிய நேரம். ஆனால் சுப செலவை கொஞ்சம் கொடுக்கும் இந்த நேரம். ஆனால் சுப செலவை மாற்றிக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை சச்சரமாகவே இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில். உங்களுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை துணை உறவினர் வகையில், வாழ்க்கை துணை தாய் தந்தை வழியிலையுமே நிறைய மனசாபம் சந்திச்சிருப்பீங்க. நிறைய ஒரு மன வேறுபாடு எல்லாமே இருந்திருக்கும். பேச்சுவார்த்தையிலுமே கொஞ்சம் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த குடும்ப உறவு வகையிலும் சரி, இந்த சொந்த பந்த வகையிலும் சரி, பேசுகிறதே இல்லைன்னு சொல்லலாம். பேச்சை பொறுத்த வரைக்குமே விட்டு போயிருக்கக்கூடியவங்களாமே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. விலகி போனவங்க விரும்பி வரக்கூடிய நேரம். குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்குது. பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதனால் வேலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். செய்யக்கூடிய தொழிலில் கவனம் கொடுக்க பாருங்கள். வேலை இழந்து நிற்கிறீங்கன்னா கூட இந்த வேலை பிடிக்கல, வேறு வேலைக்கு நான் முயற்சி செய்கிறேன், புதுசாக வேலைக்கு போகிறேன்னு நீங்கள் நினச்சாலுமே அதற்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வம்பு வழக்கு கொஞ்சம் வருங்க. இந்த நேரம் வீட்ட சுத்தியும் சரி, சொந்த பந்த வகையிலும் சரி, கொஞ்சம் வம்பு வழக்கு இல்லாம வரும். நண்பர்கள் வகையிலயும். நீங்க சாதாரணமா இருந்தா கூட இந்த நேரம் விடமாட்டாங்க. அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க. யார்கிட்டயும் அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். மத்தவங்க விவகாரத்திலும் தலையிடாதீங்க. ஒருத்தருக்கு பிரச்சனை ஓடி வந்து உதவின்னு கேட்டா, கண்டிப்பா செய்யக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்குது தான். ஆனா, இந்த நேரம் வம்பு வராம பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் கவனமா கையாளணும். எந்த விஷயமா இருந்தாலும் கவனமா கையாளணும். 4ல சூரியன் இருக்கிறார். அதனால தான் இந்த நேரம் கவனமா இருக்கணும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் வழியிலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கையில் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை. ரொம்ப முக்கியமாக குல தெய்வத்தோட துணை மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரம் பல வகையிலையும் பலமாக இருக்குது. அதனால குல தெய்வத்தை மறந்துடாதீங்க. குல தெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை ரீதியாக கொஞ்சம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி கிடையுமே இந்த நேரம் மனக்கசப்புங்கிறது பெருசாக இல்லை. பல பிரச்சனை நீங்கக்கூடிய நேரம் தான். குடும்பத்தில் இருந்துட்டு இந்த பிரச்சனையுமே படிப்படியாக குறையும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். நிறைய மாற்றத்தை மனசில் கொண்டு வந்தால் போதுங்க. பழசை விட்டுட்டு இனி நடக்க போகிறத யோசிக்க பாருங்கள். சிறப்பாக இருக்குது. உற்சாகமாக ஒரு ஆர்வமாக எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் செய்ய பாருங்கள். மனசு எந்த விஷயத்தை எல்லாமே யோசித்தா சந்தோஷமாக இருக்குமோ அதை நீங்கள் செய்கிறது நல்லது. மனசை நேர்மறை சிந்தனையால் ஆள பாருங்கள். நிச்சயம் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. கல்வியில் வெற்றி பெறுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நேரம் செயல்பட்டீங்கன்னா, கவனம் கொடுத்தீங்கன்னா அற்புதமான நேரம். நல்ல மதிப்பெண் வாங்கலாம். அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. அரசாங்க வகையில் அனுகூலமாக இருக்கும். எடுக்கிற காரியம் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க. அதனாலேயே நிறைய நுணுக்கத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதனால் எந்த வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் போட்டிங்கிறது இல்லை. நிறைய மாற்றத்தை கொண்டு வர முடியும். பண வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும். அதே மாதிரி நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்கு இந்த வெண்மற்ற சுண்டலை நீங்கள் வச்சு வழிபாடு செய்ய பாருங்கள். இந்த நாள் நல்ல பலன் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்களுக்கும் நீங்கள் இந்த நேரம் இந்த அன்னதானம் மாதிரி இந்த மொச்சை சுண்டலை போய் பயிரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுமே ஒரு நல்ல பலனை தரும். இந்த பண தட்டுப்பாடுங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயமா இந்த விஷயத்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சூரியன் பலமாக இருக்கிறாரு. உழைப்பு கொடுப்பீங்க. உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்குமாங்கிறது இதுக்கு முன்னாடி சந்தேகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு ஆர்வத்தோடு செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை கூட இருக்கிறதால குடும்பத்துலேயும் பாதிப்பு இல்லை, செய்கிற தொழிலையும் பாதிப்பு இல்லை, வேலையிலையும் சிறப்பாக இருக்குது. அமைதி கொண்டு வர முடியும். பண வருமானத்தையும் கொண்டு வர முடியும். நீங்கள் திட்டம் போட்டு செஞ்சால் போதுங்க. பொறுமையாக செஞ்சால் போதுங்க. மனசை போட்டு குழப்பிக்காமல் செஞ்சால் போதும். இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால உங்கள் நிலைமை இந்த நேரம் அற்புதமான நேரம். எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் மன நிம்மதியோடு செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது. ஒரு பொறுமையை செஞ்சிங்கன்னா போதும். சிறப்பான பலன் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாற்றம் இந்த நேரம் கிடைக்கும். செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலும் சிறப்பாக இருக்குது. குடும்ப நிலையிலையும் நல்ல மாற்றம் தான். குழந்தைகள் வழியிலும் நல்ல மாற்றம் தான். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கும் இந்த காலம் சிறப்பு தான். மிருக சீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தான் உங்களுக்கு இந்த நேரம் தேவைங்க. இயல்பாகவே நீங்கள் எதுக்கு அவசரப்பட மாட்டீங்க. பொறுமையாக தான் இருப்பீங்க. எந்த வேலை செஞ்சாலும் அடுத்த எதிர்காலத்துக்கு எது சிறப்பாக இருக்குன்னு யோசிச்சு செய்யக்கூடியவங்க நீங்கள் தான். அந்த வகையில் இன்னுமே கொஞ்சம் நீங்கள் எந்த வேலையிலும் கவனம் கொடுக்க பாருங்கள். கேது பகவான் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அதனால் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது நல்லது. பயணங்கள் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே பயணங்களை நீங்கள் திட்டமிட பாருங்கள். தாய் வழி உறவு வகையில் இந்த நேரம் கவனம் கொடுக்கணுங்க. ஏற்கனவே தாய்கிட்ட நிறைய பிரச்சனை செஞ்சு இப்போ தான் சமாதானம் ஆகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் தாய் வழி உறவு வகையில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அதனால் உறவு வகையில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி குரு பார்வை இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையிலும் சிறப்பு தான். செய்யக்கூடிய தொழிலும் முன்னேற்றம் அடையும். வேலையிலையும் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பண கஷ்டம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது, மனசுலேயே ஒரு பக்கம் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தினமுமே ஒரு உண்டியல் வாங்கி வைக்க பாருங்கள். முதல் வேலையாக அதில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றின பின்னாடி ஒவ்வொரு ₹1 நாணயமாகவே நீங்கள் தினமுமே 2 கைகளையும் பிடிச்ச மாதிரி உங்களுடைய கோரிக்கை என்ன, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறை என்ன, அதை நீங்கள் வேண்டி அந்த காசை நீங்கள் சேமிச்சுட்டு வர பாருங்கள். மாத கடைசியாக வரக்கூடிய நாட்களில் அந்த சேமித்த பணத்தை வாழைப்பழம் வாங்கி
பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லது. இது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு செல்வ நிலை பெருகும். அது மட்டும் இல்லாமல் பண சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனசில் பல கஷ்டம் இருக்குது, ஒரு நல்ல நிலைமை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கைக்கு நீங்கள் இந்த விஷயம் செய்கிறது நல்லதுங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு கால வேலையில் இந்த 3 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் துர்க்கைக்கு நீங்கள் தீபம் ஏற்றி ஓம் தும் துர்க்காய நமகங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ, குறைஞ்சது ஒரு 108 முறை நீங்கள் மனசுலேயே கூட சொல்லிக்கலாம். இதை சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வர்றப்ப கண்டிப்பாக மன கஷ்டம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். ஓம் தும் துர்க்காய நமகங்கிற மந்திரத்தை துர்கா தேவியை, துர்க்கை அதாவது காளி தேவியை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி நண்பர்களே.